வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது நாட்டுக்கோழி குழம்பு. வாங்க இன்க்ரீடியன்ஸ்க்குள்ள போகலாம். ஒரு 800 கிராம் நாட்டுக்கோழியை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி ஒன்று, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை. அரைக்க வேண்டிய பொருள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு வெங்காயம், அதில் வந்து அரை ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வணக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3/4 மூடி தேங்காய், ஒரு ஸ்பூன் கசகசா, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா ஒரு வணக்கிட்டு, இப்போ சிக்கன் போட்டு நல்லா ஒரு பிரட்டிட்டு இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ மஞ்சத்தூளும் தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிட்டு, இப்போ புதினா போட்டு நல்லா ஒரு பிரட்டிட்டு, இப்போ எடுத்து வச்சுருந்த எல்லா பொடியும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு பார்க்கலாம். இப்போ 2 நிமிஷம் மூடி வச்சதில் நல்லா தண்ணி விட்டுருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திட்டு நல்லா ஒரு பிரட்டிட்டு, இப்போ ஒரு 2 டம்ளர் தண்ணி சேர்த்தி ஒரு 4 விசில் தொடர்ச்சியாக வச்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்த பொருளை எடுத்து ஊற்றிட்டு நான் வந்து ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நாட்டுக்கோழி குழம்பு நல்லா இருக்கனால நான் தண்ணி சேர்த்திக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா ஒரு டம்ளர் குறைச்சிக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். நுரையெல்லாம் அடங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தூளை தூவி இறக்கிடலாம். சுவையான நாட்டுக்கோழி குழம்பு இது இட்லி, தோசை, சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.